ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2 ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 3 பார்க்க போகிறோம். இந்த சீசனை முடிச்சதுக்கப்புறம் சீசன் 4 வந்து இப்போ கரண்ட்டாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசன் 3 முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சீசன் 3யோட ஆரம்பத்திலே நம்மளுக்கு ஒரு ரீகேப் மாதிரி காட்டுறாங்க சீசன் 2. அந்த ரீகேப் நம்ம பார்த்ததோடனே சீசன் 3 ஆரம்பிச்சிருது. எங்கே காட்டுறாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. இவங்க வந்து சீசன் 2ல் வந்து அந்த டவருக்கு போய் அங்கேருந்து அந்த சின்ன பையனால் தள்ளிவிடப்பட்டு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. அங்கே ஒரு டாக்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னன்றாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு காட்டு பகுதியில் விழுந்து கிடந்தீங்க, சுயநினைவே இல்லாமல் விழுந்து கிடந்ததுனால ஒரு சில பேர் பார்த்து உங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நிறைய காயங்கள் இருக்குது. அந்த காயங்கள்லாம் எதனால் ஆச்சுன்னு உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, சரி நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கேம்டனில் இருக்கீங்க, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாங்க. இப்படி அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனி கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 3-4 டெஸ்ட் இருக்குது. அது பண்ணுனா உங்களோட உடம்புக்கு ஏதாவது இருக்கா இல்லை எதுவுமே இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து ஒரு நர்ஸ் வந்து இந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்னன்றாங்கன்னா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், போலீஸ் வந்து ஆன் த வே வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக போலீஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இது ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி தான், ஏன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்கிற காயத்தினால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம்ல, அதனால தான் போலீஸ் வந்துட்டுருக்குறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வெளியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினாக பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதே சமயம் விக்டர் கொடுத்து அந்த லஞ்ச் பாக்ஸும் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு மெதுவாக வெளியே கிளம்புறாங்க. அப்படி வெளியே கிளம்பும்போது இவங்க வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு எப்படியோ வெளியே வந்துட்டாங்க, என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸும் அப்போ தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிற்கிறாங்க. இவங்க வெளியே போகிறக்கும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இந்த போலீஸ் போகிறக்கும் கரெக்டாக இருக்குது. இவங்க ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில், அதாவது ரோடு கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் நின்றுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கை காட்டிகிட்டு இருக்கிறான். ஹாய் அப்படின்ற மாதிரி கை காட்டிகிட்டு இருக்கிறான். இதை பார்த்து தான் நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் நின்றுட்டு இருந்த இடத்துல போய் பார்க்குறாங்க, அந்த பையன் இல்லை. அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்பில் வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போயிட்டு அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன் இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையனோட ஃபேஸை பார்க்குறக்கு அந்த பையனை பிடிச்சி திருப்புறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறதோ வேறு யாரோ பையன், அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன் இல்லை. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டுக்கிறாங்க. அதே சமயம் பக்கத்தில் இருந்து அவங்க அம்மாவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதோடனே நம்ம ஹீரோயின் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த காஃபி ஷாப்பை விட்டு வெளியே வராங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு சீசன் 3ல் ஃபஸ்ட் எபிசோடுக்கு டைட்டில் போட்டு இந்த ஃபிலிம் சீரிஸ் ஆனது ஆரம்பிக்குது. டைட்டில் முடிஞ்சோடனே எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம ஷெரீஃப் தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் வந்து அவரோட ஆஃபீஸில் இருந்துட்டு அவருக்கு போன சீசனில் கடைசி எபிசோடில் ஒரு குண்டடி பட்டிருக்கும்ல, அந்த குண்டடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது கட்டு போட்டு அவரோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அந்த மியூசிக் பாக்ஸை பார்த்தது, அவரோட ஒய்ஃபை பார்த்தது, அப்புறம் இந்த நபர் வந்து இவரை சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா வெளியே கிளம்பி போய் பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வந்து நம்ம ஈத்தனை காட்டுக்குள்ளே இருந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஈத்தன் என்ன சொல்லிட்டு வரான்னா, என்னை விடுங்க, நான் போகணும், நான் போய் என்னோட அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வரான். அதே சமயம் அங்கே இருக்கிற நம்ம விக்டரையும் பார்த்துட்டு, நீ என்ன சொன்ன எங்கள் அம்மா கிட்ட, அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறான். இதுக்கு விக்டர் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோவும் அதே சமயத்தில் ஓடி வந்துடுறாரு. ஓ கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்க்குறாரு ஈத்தனை. ஆனால் ஈத்தன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஈத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுறான். ஜூலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தனை தேடி தான் காட்டுக்குள்ளே போயிருப்பான். இவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தன் கிடச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு வரா. அப்படி வரும்போது நம்ம ஹீரோ வந்து பேசணும்னு நினைக்கிறார் ஜூலி கிட்ட. ஆனால் நம்ம ஜூலி வந்து பேச மாட்டேங்கிறா.
நம்ம ஜூலி வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லைப்பா அது வந்து உங்கள் தப்பு இல்லை, அம்மா போனதுக்கு நீங்கள் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் நடந்து போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசாமல் ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிடுறா. இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஜிம் பார்த்துட்டு இதெல்லாம் அவரால் பொறுத்துக்கவே முடியல. அதனால என்ன பண்ணுறாருன்னா அடுத்த சீனு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நம்ம ஷெரீஃப் வந்து கேட்குறாரு, என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்களே கண் கூட பார்த்தீங்கள என்னோடய ஒய்ஃப் இல்லாதனால அம்மா இல்லாத பிள்ளைங்க வந்து எப்படி தவிக்குதுன்ட்டு நான் வந்து போய் என்னோடய ஒய்ஃபை தேட போகிறேன், தேடி வந்து அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேகை வந்து பேக் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஷெரீஃப் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. இங்கே பாரு, நைட்டு பகுதியில் அந்த காடு வந்து ரொம்ப ஆபத்தான காடு, அங்கே எப்படி உன்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், டாலிஸ்மேன் கல் இருக்குல்ல அந்த கல்லை வந்து என்னோடய டென்ட்டில் வச்சுக்கிறேன், அது மூலயமா நான் சேஃபாக இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு தெரியுமில்ல, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஷெரீஃப் வந்து ஒரு டைம் காட்டுக்குள்ளே போய் பண்ணியிருப்பாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு புரியல, அந்த டாலிஸ்மேன் கல் இருக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட் பகுதியில் அந்த டென்ட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த டென்ட்டு வந்து எங்கே மூவ் ஆகுதுன்னே சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு டைம் அப்படி தான் நடந்துச்சு, அங்கே என்ன நடந்ததுன்றது எங்களுக்கே இது வரைக்கும் தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ பேக்கை பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே இறங்கி வந்து நான் போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஷெரீஃப் வந்து தடுக்கிறாரு. இங்கே பாரு, போகாத, உன்னோட ஒய்ஃபுக்கு வந்து என்ன வேணால் நடந்திருக்கலாம்ல, அவங்க இன்னொரு உயிரோட கூட இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொன்னதானே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. என்ன சொன்னீங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என் ஒய்ஃப் இன்னும் உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷெரீஃப் கிட்ட சண்டை போட்டு வர ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு அடுத்த சீன் வந்து நம்ம காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. காலனி ஹவுஸில் வந்து நம்ம பாத்திமா வந்து டாய்லெட்டில் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறா. அப்படி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவள் வந்து ரொம்ப நேரமாக டாய்லெட்குள்ளே தான் இருந்திருப்பா போல் தெரியுது. வெளியே இருந்து ஒரு நபர் வந்து சத்தம் போட்டே இருக்காங்க, எவ்வளோ மணி நேரம் நீ உள்ளே இருப்பா, உடனே வெளியே அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு இருக்கும்போது இவளும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவள் வாமிட்டெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வரா. இவளை பார்க்கும்போதே ரொம்பவே சிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவளோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், வா போல், உனக்கு ஓகே தானே, வா நீ எதாவது சாப்பிட்றே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாத்திமாவை கூட்டிகிட்டு போயிடுறான். அண்ட் நம்ம பெரியம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம வெளியே போகணும், இப்போதைக்கு பாத்திமா ஓகே தானே அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு அப்படி வெளியே கிளம்பும்போது நம்ம எலிஸ் பையனும் நம்ம பெரியம்மாவும் 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு பையன் ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறான். இவன் எதுக்கு ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறான்னு 2 பேருமே பார்க்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா பெரியம்மா, அவன் தூங்குனானா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்லை அவன் தூங்கவே இல்லை அப்படின்னு மாதிரி நம்ம எலிஸ் பையனும் சொல்கிறான். சரி விடு, இந்த எல்ஜின் பையனை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வெளியே கிளம்புறாங்க. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டி அடுத்த சீன்லேயே நம்ம ஷெரீஃப் வந்து நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த டென்ட்டு மூவ் ஆனது, இவங்க 2 பேர் போகும்போது என்னென்னலாம் பார்த்தாங்க, அந்த டவரை வந்து இவங்க நடுக்காட்டுக்குள்ளே பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டெப்டி ஷெரீஃப் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாரா இருந்தால் தானே, அவள் இருந்ததுனால தானே நீங்கள் சேஃபாக வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது, ஆமாம் என் கூட சாரா இருந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃபும் சொல்கிறாரு. இப்படி சொன்னதோடனே சரி ஓகே நம்ம ஹீரோ கூட நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டெப்டி ஷெரீஃப் முன்னாடி வராரு. அப்போ நம்ம ஷெரீஃப் வந்து நான் கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னன்றாருன்னா, இது உனக்கு பாதுகாப்பு இல்லை, நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் ஷெரீஃப், என்னால் போகாமல் இருக்க முடியாது, ஏன்னா ஏதோ ஒரு மூவ் நம்ம பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியும் ஈத்தனும் 2 பேரும் ஒரே வாரத்தில் அவங்களோட அப்பா அம்மாவை இழக்கிறது என்னால் பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது சும்மா, அதனால் நான் போகிறேன். என்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாதுல்ல, அதனால் நான் போகிறேன், போய் நாங்கள் 2 பேர் ஏதோ ஃபைன் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம், ஃபைன் பண்ணிவிட்டு திரும்ப சேஃபாக ரிட்டன் வரோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் வந்து ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. இருந்தாலும் நம்ம டெப்டி ஷெரீஃபும் இதை விடுற மாதிரியும் இல்லை. அப்போ வந்து ஒரு சவுண்டுன்னு கேட்குது. பார்லேருந்து ஏதோ ஒரு பொருள் ஜன்னலை உடச்சிட்டு வெளியே வந்து விழுகுது. இவங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து இந்த குடிகாரன் பழைய துணியெல்லாம் கிழிச்சு போட்டு அவன் பார்த்த அந்த சிம்பிளை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு குடிச்சிட்டு அங்கேயே விழுந்து கிடக்கிறான். இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, இவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் டெப்யூட்டி ஷெரீஃபும் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. கிளம்பி ரெடியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஷெரீஃப் கிட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஃபாரஸ்ட்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஷெரீஃபை வந்து ஒரு ஆள் கூப்பிட்டு போயிருப்பாங்க. எங்கன்னா காலனி ஹவுஸ்க்கு. காலனி ஹவுஸில் வந்து இவங்க விளைவிக்கிறதுக்கு ஒரு டென்ட் மாதிரி போட்டு, அதாவது ஒரு சின்ன பேஸ்மெண்ட் மாதிரி கட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள் எல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து போய் எல்லாமே கருகி போய் கிடக்குது. ஒரு காய்கறியும் கூட இவங்களுக்கு கிடைக்கல. இவங்ககிட்ட இப்போ ஃபுட்டும் இல்லை. இந்த விஷயத்த வந்து நம்ம பெரியம்மா நம்ம ஷெரீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் என்ன கேட்குறாருன்னா, இந்த விஷயத்த எவ்வளோ பேருக்கு தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, எல்லாத்துக்குமே தெரியுமா
அப்படின்னு மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மாவும் சொல்கிறாங்க. அடுத்த சீனே வந்து நம்ம அம்மாவோட வீட்டை தான் கட்டுறாங்க. அங்கே நிறைய பேர் கூட்டமாக நின்றுட்டு நம்ம அம்மா கிட்ட என்ன கேட்டுருக்குறாங்கன்னா, உங்கள் வீட்டில் ஃபுட் இருக்குல்ல பேஸ்மெண்ட்டில், அந்த ஃபுட்டை எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் மட்டும் அதை வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே தான், எல்லாருக்குமான ஃபுட்டு தான் இங்கே இருக்குது, நான் மட்டும் இதை தனியாக வச்சுக்கல, அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் யாருமே கேட்கல. நம்ம அம்மாவை மீறிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே கிடைக்கிற அனிமல்ஸ் எல்லாம் தனியாக வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சு அங்கே பராமரிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து நம்ம மொட்டையும் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஆட்டை வந்து இழுத்துட்டு அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததோடனே நம்ம விக்டரும் அப்புறம் ஈத்தனும் வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேண்டிய ஆடு, நீ எங்கே இழுத்துட்டு போகிற அப்படின்ற மாதிரி நம்ம விக்டர் கேட்கும்போது, உனக்கு என்னடா போட அப்படின்ற மாதிரி தள்ளிட்டு இந்த மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை இழுத்துட்டு போகிறான். அந்த சமயத்தில் நம்ம விக்டர் கோவம் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கன் எடுத்து நீட்டிடுறான் நம்ம மொட்டையனுக்கு முன்னாடி. நம்ம மொட்டையனும் பயந்துடுறான். டேய் இங்கே பாடுறா, இது சுடக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் நம்ம ஷெரீஃப் அங்கே வந்துடுறாரு. டே இருங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே பாரு விக்டர், இது சத்தியமாக சரியில்லை, நீ என்ன பண்ணுறன்னா அந்த கன்னை கொஞ்சம் கீழே இருக்குது, நான் வந்து அந்த ஆட்டை வாங்கி தரேன், இப்போதைக்கு அந்த கன்னை வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம விக்டர் வந்து சுயநினைவுக்கே வந்து அந்த கன்னை எடுத்து நம்ம ஷெரீஃப் கிட்ட கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஷெரீஃப் வந்து திரும்பி இந்த மொட்டைங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, அந்த ஆடு வந்து எல்லாத்துக்குமானது, இந்த ஆட்டை எடுத்துகிட்டு போய் சாகடிக்கலாம் தான், ஆனால் அந்த ஆட்டை சாகடிச்சிங்கன்னா ஒரே நேரத்துக்கான ஃபுட்டு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடு வந்து உயிரோடு இருந்ததுன்னா அந்த ஆடு கொடுக்குற பால், அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரீசோர்ஸ் மாதிரி, அந்த பாலை வச்சு நம்மளால் கொஞ்ச நாள் சர்வே பண்ண முடியும். இந்த ஆட்டை கொல்றது மூலமா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, அதனால் அந்த ஆட்டை கொடுத்துட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி இந்த மொட்டையை பார்த்து நம்ம ஷெரீஃப் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த மொட்டையை கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஸ் பையன் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு நீ அந்த ஆட்டை கொடுத்து கிளம்புறது தான் உனக்கு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு மாதிரி சொன்னதோடனே இந்த மொட்டையை என்ன பண்ணுறான்னா ஆட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த சீனை நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபையும் ஹீரோவையும் தான் கட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு மர்மமான இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது அந்த இடத்த சுற்றிட்டு ஒரு எலும்பு கூடுகளாக இருக்கிற மாதிரியான ஒரு பொம்மைகள்லாம் இருக்குது. ஒரு வித்தியாசமான பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் ஊனி அந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசமான பொம்மைகள்லாம் நிற்க வச்சுருக்காங்க அந்த இடத்த சுற்றி. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மர ஹவுஸும் இருக்குது. ஒன்று மட்டும் இல்லை, 2-3 அண்ணன் இருக்குது. இதை பார்த்து தானே இங்கே யாராவது இருந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து இவங்க 2 பேர்த்துக்குமே வருது. அண்டு நம்ம ஹீரோ வந்து அந்த மர வீட்டை பார்த்ததோடனே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இங்கேயே இருக்கலாம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, நம்ம இங்கேயே இருக்க முடியாது, நம்ம இன்னும் நிறைய தூரம் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலந்தி வலை வந்தால் தான் நம்ம கரெக்டான டேரக்ஷனில் போயிட்டு இருக்கிறதா ஷெரீஃப் சொன்னார்ல, அந்த சிலந்தி வலையை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவரோட டென்ட்டை வந்து நைட் டயத்தில் யாரோ ரொம்ப தூரம் இழுத்துட்டு போன மாதிரி அவர் சொன்னாரல்ல, அப்படி இழுத்துட்டு போகும்போது இந்த பிளேஸ் எல்லாம் அவங்க கிராஸ் பண்ணி போயிருக்கலாம், அதனால கூட நம்ம ஷெரீஃப் வந்து பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இவர் சொல்கிற பாயிண்ட்டும் ஒரு விதத்தில் நியாயமாக இருக்கிற மாதிரி நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் பட்டதோடனே நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது, நம்ம இன்றைக்கி நைட் இங்கேயே இருக்கலாம், ஏன்னா டென்ட்டுக்குள்ளே இருக்கிறக்கும் இந்த மர வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு 2 லேடிஸ் கிட்ட ஃபோன் வாங்கி அவங்க அம்மா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவா நடந்ததெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, இப்போதைக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. அண்டு அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒரு சர்ச்சில் வந்து போய் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இந்த பாவ மன்னிப்பெல்லாம் கேட்பாங்களா, அந்த மாதிரி ஃபாதர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபாதர் எல்லாத்தையுமே கேட்டு ரியலாக வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த சர்ச்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஃபாதர் யாருன்னே தெரியாது, அண்டு அந்த பாவ மன்னிப்பு கேட்குறவங்க யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும் சிஸ்டம். இப்படி நம்ம ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் ஃபாதர் வந்து நேரடியாக நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அண்ட் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அங்கே இருக்கிற விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த நைட்டில் அந்த மாஸ்டர்ஸ் வர்றது, தன்னோட ஃபேமிலி வந்து அங்கே மாட்டிகிட்டு இருக்கிறது, இப்போ எப்படி இந்த இடத்துக்கு வந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த ஃபாதர் வந்து என்ன கேட்குறாருன்னா, சரி ஓகே, அந்த பாக்ஸ் என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது பையன் இருக்காங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ஒரு பையன் இருக்கான்,
ஆனால் இந்த பாக்ஸ் வந்து கொடுத்தது அந்த பையன் இல்லை, இது விக்டர் அப்படின்ற ஒரு நபர் வந்து நான் அந்த கிராமத்தை விட்டு கிளம்பும்போது கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னு மாதிரி ஃபாதர் கேட்குறாரு. அதில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் சரி அந்த ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை திறந்து இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்படி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதை வந்து அந்த பாக்ஸில் ஒட்டியிருக்காரு நம்ம விக்டர். என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீ அங்கே போனதுக்கப்புறம் இந்த அட்ரஸில் போய் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்குது. இதை பார்த்ததுன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக அந்த ஃபாதர் கிட்ட சரி ஓகே தேங்க்யூ நான் இப்போதைக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவங்க இப்படி கிளம்புறதை நம்மளுக்கு காட்டிட்டு அடுத்த சீன் திரும்பவும் நம்ம டவுனை தான் காட்டுறாங்க. டவுனில் வந்து நம்ம அம்மா, அப்புறம் ஷெரீஃபு, அப்புறம் நம்ம பெரியம்மான்னு சொல்லிட்டு 3 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெரியம்மா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இருக்கிற மண் எல்லாமே விஷமாயிருச்சு, ஒரு செடியும் கூட வரல, அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு ஐட்டமும் கிடைக்கல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த அனிமலை வேணால் கொண்டுடலாமா அப்படின்னு மாதிரி நம்ம பெரியம்மா கேட்டுருக்கும்போது நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அந்த அனிமலை நீ கொண்டுட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும், அந்த அனிமல் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இப்போதைக்கு, அந்த அனிமலை நம்ம கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம ஃபுட்டு என்ன பண்ணுறது, இப்போதைக்கு அது இருக்கட்டும், நம்ம வேணால் வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி ஷெரீஃப் சொல்லும்போது, உன்னால் என்ன ட்ரை பண்ண முடியும், ஒன்றுமே ட்ரை பண்ண முடியாது, எப்படி நீ விளைவிப்ப அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான சாயிலில் ட்ரை பண்ணலாம், அதாவது ஒரு சாயிலில் தானே இப்படி ஆச்சு, இன்னும் நிறைய சாயில் இருக்குல்ல, அதாவது நிறைய மண் வளம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு மண் வளத்துலேயும் நம்ம தனித்தனியாக அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது எந்த ஒரு மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த காய்கறிகள்லாம் வருதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளைவிக்கலாம் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நம்ம ஒரே ஒரு பசுவை மட்டும் கொண்டுடலாமா, ஒரே ஒரு கவ்வை மட்டும் கொண்டுடலாமா, அது கொள்றது மூலயமா நம்மளுக்கு 1 மாதத்துக்கு ஃபுட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, சரி பசு ஓகே, இந்த ஆட்டை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஈத்தன் பையன் இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். அவன் வந்து பாசமாக அந்த ஆடுகளெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறது நம்ம ஷெரீஃபுக்கு தெரியும். இதை பார்த்ததுன்னா நம்ம ஷெரீஃப் வந்து போய் கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாரு நம்ம ஈத்தனை. அடுத்த சீனை நம்மளுக்கு எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்குறாங்க. அங்கே ஒரு நபர் காரில் வந்து இறங்குறாரு. அவர் ரொம்ப வயசான நபராக இருக்கார். அவர் இறங்கி வந்ததானே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இப்போ எனக்கு மூடு சரியில்லை, உடனே இங்கேருந்து போயிருங்க, முதல்ல கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கையில் இருக்கிற அந்த பாக்ஸை வந்து அந்த வயசான நபர் பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே வந்து இந்த பாக்ஸ் உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே முன்னாடி வராரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்டரோட அப்பான்றது புரிஞ்சதுக்கப்புறம், ஓ மை காட் நான் பார்த்துட்டேன், நீங்கள் வந்து விக்டரோட அப்பா தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இப்படி கேட்குறத நம்மளுக்கு காட்டிட்டு இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, நம்ம ஜிம்மையும் அப்புறம் நம்ம டெப்டி ஷெரீஃபையும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. நெருப்பு போட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ என்ன கேட்டுக்கிறாரு, இந்த ஸ்பைடர் நெட்டை பற்றி நீ என்ன நினைக்கிற, நம்ம வந்து அதை பார்ப்போமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் முதல்ல காட்டுக்குள்ளே அப்படின்னு மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீட்டை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. அதே சமயம் அந்த டாலிஸ்மன் கல் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. உடனே நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா, டெப்டி ஷெரீஃப் அந்த கல்லை பிடிச்சிட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கன் எடுத்து வச்சுக்கிறாரு. இவங்க 2 பேருமே பொறுமையாக இருக்கிறாங்க, யார் இந்த வீட்டை சுற்றி வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறக்கு. கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த சவுண்டு அடங்கிடுது. நம்ம டெப்டி ஷெரீஃபும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம் ஆயிடுறாரு. இந்த சீனை காட்டிட்டு அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா, இந்த மாடு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வச்சுருக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட்டுருக்கு. யாருன்னா இந்த மான்ஸ்டர் எல்லாமே சேர்ந்து அந்த மாடு அப்புறம் இந்த ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரோட்டில் விடுறாங்க திறந்து. அப்போ தானே மற்ற நபர்கள்லாம் இதை பார்த்துட்டு இதை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு எல்லாமே ரோட்டில் போயிட்டுருக்கு. அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெரீஃபோட ஆஃபீஸ் தான் கட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் வந்து சரி ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ட்ரிங்கை வந்து கிளாஸில் ஊற்றிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக இந்த குடிகாரன் எந்திரிச்சு வரான் அவரோட ஆஃபீஸில் இருந்துட்டு. ஏன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா போதையில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து இந்த ஆஃபீஸில் போட்டிருப்பாங்க. இவனை எந்திரிச்சு வந்து பார்க்குறான். அந்த சமயத்தில் ஏதோ வெளியே சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷெரீஃப் வந்து வெளியே எட்டி பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரோட்டில் நடந்துட்டு இருக்குது. இதை பார்த்து தானே நம்ம ஷெரீஃப் வந்து உடனே வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அந்த அனிமல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துகிட்டு போய் அதோட ஷெல்டர்லேயே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெரீஃப் இந்த குடிகாரனும் 2 பேருமே அந்த அனிமலை பிடிச்சிட்டு திரும்ப அந்த ஷெல்டருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் பார்த்த மாதிரியே நம்ம விக்டரும் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்துட்டு பார்க்குறாங்க இந்த ஆடெல்லாம் வெளியே போயிட்டு இருக்குது. நம்ம விக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நம்ம அதெல்லாம் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
நம்ம அம்மாவும் விக்டரும் 2 பேருமே வெளியே போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஜூலியும் ஈத்தனையும் நீங்கள் உள்ளே இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டுமே வெளியே போய் அந்த அனிமலெல்லாம் பிடிச்சிட்டு இவங்களும் திரும்பவும் அந்த ஷெல்டருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமலெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம மொட்டையும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பாட்டுக்கு அந்த அனிமலெல்லாம் பிடிச்சிட்டு அந்த ஷெல்டர் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த மாஸ்டர் எதுவுமே அங்கே கண்ணுக்கு பட்டிருக்காது. இந்த மொட்டையும் பார்க்கும்போது இவங்க வந்து முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட ஓரத்துலேருந்து இந்த மாஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி இந்த மொட்டையும் பார்த்துருவான். உடனே என்ன பண்ணுறான்னா பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஹார்ன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா மாஸ்டர் எல்லாம் வருது, நீங்கள் வேகமாக உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி ஹார்ன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பின்னாடி இருக்கிறது புரிஞ்சுட்டு வேகமாக அந்த அனிமல் எல்லாம் பிடிச்சிட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இப்படி இந்த சீன் போயிட்டு இருக்கும்போது திரும்ப நம்மளுக்கு நம்ம அம்மாவோட வீட்டை தான் கட்டுறாங்க. அங்கே வந்து ஒரே ஒரு ஆடு மட்டும் தனியாக போயிட்டு இருக்குது. அதாவது ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈத்தன் வந்து அந்த ஆட்டு ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு இருந்திருப்பான். அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போகிறது பார்த்ததோடனே ஈத்தன் என்ன பண்ணுறான்னா ஜூலிக்கு தெரியாமல் வேகமாக போய் கதவை திறந்துடுறான். கதவை திறந்ததோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவி மாஸ்டர் இருக்குமா, இந்த மாஸ்டர் வந்து நம்ம மொதல் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அந்த மாஸ்டர் அங்கே நின்றுட்டு இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு, நான் ஏதாவது தரணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வந்து உள்ளே வர பார்த்ததோடனே ஜூலி வந்து கதவை மூட ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த கதவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ மூட விடாமல் அந்த மாஸ்டர் பிடிச்சிருது. உடனே ஜூலி வந்து ஈத்தனை கூப்பிட்டு பின்னாடி டோர் வழியாக வெளியே போயிடுறா. இந்த மாஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இவங்க பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனதுன்னு ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தனோட வாயை மூடுது. யாரா வந்து நம்ம ஈத்தனோட வாயை மூடுறா அப்படின்னு பார்த்தா அந்த சாரா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இவங்க 2 பேர்த்த காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறா. 2 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போய் ஒரு புதர் மாதிரி இருக்குது, அந்த புதருக்குள்ளே வந்து ஒளிய வைக்கிறா. இந்த கிளவி மாஸ்டர் வந்து வெளியே வந்து தேட ஆரம்பிச்சிருது. எங்கே போனாங்க இவங்க 2 பேர் அப்படின்னு மாதிரி தேட ஆரம்பிச்சதுன்னு இன்னொரு மாஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுது. இதை பார்த்தோன்னா சாரா பொண்ணு என்ன பண்ணுறான்னா உடனே வாங்க நம்ம இங்கிருந்து ஓடணும் அப்படின்னு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த வீட்டை விட்டு தள்ளி வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த மொட்டையை வந்து இவங்க 3 பேர் ஓடி வரதை பார்க்குறான். பார்த்துதானே என்ன பண்ணுறான்னா டோரை திறந்துட்டு இங்கே வாங்க, இங்கே ஷெல்டர் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தையுமே கூப்பிட்றான். இவங்க 3 பேருமே போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறாங்க. இந்த பஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டையை லாக் பண்ணிக்கிறான். அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்கன்னா இந்த குடிகாரன் வந்து ஒரு மாட்டை இழுத்துட்டு வந்திருப்பான், அதான் அந்த ஷெல்டருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாஸ்டர் அங்கே வருது. அதில் ஒரு மாஸ்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த குடிகாரன் இழுத்துட்டு வந்து அந்த மாட்டோட கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி விட்டு அந்த மாட்டை அங்கேயே சாகடிக்குது. இதை பார்த்து இந்த குடிகாரன் என்ன பண்ணுறான்னா வேகமாக ஓடணும், வாங்க போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இவன் பிடிச்சிட்டு வந்து அந்த மாட்டை மட்டும் விட்டுட்டு அங்கே இருக்கிற ஆட்டை கூட்டிகிட்டு உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் எங்கே கட்டி போடுறாங்கன்னா அந்த பாருக்கு முன்னாடி கட்டி போட்டு நம்ம விட்டுரும். அதுக்கப்புறம் இந்த குடிகாரனும் அந்த பாருக்குள்ளே போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம அம்மா மட்டும் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஷெரீஃப் வந்து ஒரு மாட்டை வந்து பிடிச்சிட்டு இருப்பாரு. அவரை அந்த பெரிய ஷெல்டரில் எடுத்துகிட்டு போய் அடைக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஷெல்டருக்கு வந்து இந்த மாட்டை தள்ளிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனால் இவரால் தள்ள முடியாமல் தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறது பார்த்ததோடனே நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு மாதிரி இருக்கிற அந்த ஷெல்டருக்கு போயிடுறாங்க. போயிட்டு அந்த டோரையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு அப்பா நம்ம தப்பிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை சூடும்போது உள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாஸ்டர் வெளியே வருது. பரவாயில்லையே வந்துட்டீங்களே, நாங்கள் வச்ச ஸ்ட்ராப்பில் மாட்டிட்டீங்களே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வெளியே வருது. வெளியே வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா நம்ம ஷெரீஃபை பார்த்துட்டு நீ தானே சொன்ன இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பிரேக் பண்ணாது, நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு மாதிரி நீ தானே சொன்ன அப்படின்னு மாதிரி சொல்லும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவை ஒரு 2 மாஸ்டர் வந்து பிடிக்குது. அதே சமயம் நம்ம ஷெரீஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாஸ்டர் வந்து பிடிக்குது. நம்ம ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாஸ்டரோட தள்ளி விட்டுட்டு நம்ம அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. அப்போ இந்த மாஸ்டர் ஒன்று என்ன பண்ணுதுன்னா நம்ம ஷெரீஃபோட கையிலேயே ஒரு கோட்டை போட்டு அவர்கிட்ட இருந்த ஹேண்ட் கப் எடுத்துட்டு அவரையே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறாங்க ஒரு மரத்தில். அப்படி லாக் பண்ணும்போது நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள், என்ன வேணால் கொன்றுங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அதில் என்ன ஃபன் இருக்குது, உன்னை வச்சு அவங்கள கொன்னாதான் அது எங்களுக்கு ஃபன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்டர் என்ன பண்ணுதுன்னா நம்ம அம்மாவை அந்த மாஸ்டர்களை என்ன பண்ணுதுன்னா நம்ம அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொல்ல ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம ஷெரீஃப் பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா நீ தானே சொன்ன இந்த இடம் வந்து எங்களை பிரேக் பண்ணாது அப்படின்ற மாதிரி, நீ தானே சொன்ன, நீயே கண்ணால் பாரு அப்படின்னு மாதிரி அந்த மாஸ்டர் சொல்லுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெரீஃப் வந்து கண் கூட பார்க்குறது நம்மளுக்கு காட்டுறாங்க. காட்டிட்டு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க.